ஏதோ சின்ன பையன் ஆச்சே, சரி படிக்கட்டும் பூனை வாங்கி கொடுத்தேன் பாரு. உட்காந்து படுறானா பொண்ணுங்க கிட்ட பேச உட்காந்துங்கிறான். காதோல் கேக்குது உனக்கு, காதோல். சிங்கம் களை இறங்கிருச்சு. நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. எத்தனை மணிக்கு வரேன்? வந்து தான் வருவியா? நான் உனக்கு வெயிட் பண்ணுறேன். இவனா? டேய் சின்னு வாடாங்க. மாமா. டேய் சின்னு, இவன் ஏன் வந்திருக்கான்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கண்டுபிடிச்சிட்டானோ? ஏன்டா இப்படி கூப்பிட்ட காது கேட்காது? கேட்குதுடா. என்ன விஷயத்த சொல்கிறா? எதுக்கு உங்க ஃபோன் வாங்கி கொடுத்தேன்? படிக்கிறதுக்கு தான். அப்படி சார் என்ன பார்க்குறீங்க ஃபோனில்? நான் என்ன பார்க்குறேன்? நான் ஒன்றும் பார்க்கல. எது நான் ஃபோன் வாங்கி கொடுத்தேன்? ஃபோனை கொடு. மாட்டேன். ஏய் ஃபோனை கொடுடா. வேணாம் மாமா, வேணாம். ஃபோனு வேணும் வாங்கிட்டான். இப்போ நான் என்னதான் பண்ணணும்? டே மாமா போயிலே, எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கின்னு போயிருப்பேன். நீ சிக்காமல போவ. இருடியே, உனக்கு அப்போ இருக்குது கச்சேரி. A few moments later. என் மாமங்காரன் ஃபோன் எனக்கு தருவானா மாட்டானா? லூசுக்கு போய. எங்க அம்மா வேற என்ன என்கிட்ட உளறி வச்சாங்கன்னு தெரியல. ஐயோ சின்ன டைம் ஆகுதுப்பா, வீட்டுக்கு போல, உங்க அம்மா திட்ட போறா. இவன் ஃபோன் தருவானா? சரி கேட்போம். இங்கதான் இருக்கானா? ஆமா ஆமா இங்கதான் இருக்கான். பாருடா பாருடா மாமா. ஏய் தங்கம். டேய் பாரு. ஜீமா என்ன பண்றான்? நாளைக்கெல்லாம் வந்துருவோம் நான், சரியா? ஓஹோ, கதை அப்படி போதா? டே மாமா, என்ன சொல்லிட்டு நீ அதே சீரியாடா? ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க மாமா. மாமா ஃபோன். என்னடா ஃபோன்? ஃபோன்லாம் இல்லப்போ. வாங்க வா. திரும்ப இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் உன் மேல வந்துச்சுன்னு வச்சுக்கேன், பொழந்து எடுத்துருவோம் நான். போன்லாம் இந்த மாதிரி நோண்டுற வேலையை வச்சுக்கூடாது, ஒழுங்கா இருந்துச்சு. பாத்துட்டியா? சொல்றா, என்ன நம்ம பேசுறா? சரி, உங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? போ.